நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய நாமத்திற்கு பிரியமானதாய் காணப்படவில்லை. மாறாக நம்முடைய வாழ்விலே அநேக காரியங்களிலே நம் உள்ளாத நிலையிலே தவறுதலை செய்து நாம் வாழ்ந்து கொண்டு வந்தோம். ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரே முழு மனதோடு என் பாவங்களை நம்மிடம் சொல்கிறேன். ஆண்டவரே என்னுடைய அகத்தின் அசுத்தங்களை ஆண்டவரே அகற்ற வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே எல்லாரும் அமைதியாக சற்று நேரம் நம் குறைகளை சொல்லுவோம். அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவத்தை நீக்கியர் கொடுப்பேனே, பாவத்தை நீக்கியர் கொடுப்பேனே. மகனே உன்னஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன்னஞ்சனுக்கு தாராயோ, மூச்சனாய்மை தருவே நீடு தாராயோ, மூச்சமாய்மை தருவே நீடு தாராயோ. மகனே உன்னஞ்சனுக்கு தாராயோ. மிகுந்த இரக்கமுள்ளவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டோம். வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தனது தூயாவையும் கிருபையும் பேச்சவையும் தந்தருவாராக. ஆண்டவரை சமூகத்திலே இருக்கின்றன. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? வாழ்விலே எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்விலே தந்து கொண்டிருக்கிறார். நம் நினைத்து பார்க்க கூடாத அளவிலே நம் வாழ்க்கையை, நம் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களிலே அதிக வெப்பத்தோடு நாம் வெறித்து கொண்டிருந்த அனுபவம் ஆண்டவர் நல்ல குளிர்ச்சியான மழையை தந்து கொண்டிருக்கிறார். மிகவும் அழகான நாட்களை, நல்ல கால சூழ்நிலைகளை நமக்கு தந்து வருவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயற்கையை நமக்கு சாதகமாக தந்திருக்கிறார். நம் வாழ்க்கையை, நம் தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான அனைத்து தேவைகளையும் ஒவ்வொரு நாளும் நம்மை உருவாக்கின ஆண்டவர் நமக்கு நிறைவாக தந்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதுகாவல், உங்களுடைய பராமரிப்பு, ஆண்டவரை வழி நடத்துதல் ஆண்டவரை எங்களோடு இருக்கிறதே. ஆண்டவரை எங்களை வழி நடத்துகிறதே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. கடவுளே, கடந்து வந்த பாதை முழுவதும் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து எங்கள் தேவையை சந்தித்து ஆண்டவரை நாங்கள் உரிமையோடு ஆண்டவரை கண்ணோடு இருக்கின்ற போதெல்லாம் ஆண்டவரை எங்களை கண்ணோடி துடைத்து ஆண்டவரை நல்ல சூழ்நிலையாக ஆண்டவரை எங்கள் வாழ்வில் இந்த கசப்பான அனுபவங்களை மாற்றி ஆண்டவரை மகிழ்ச்சியான அனுபவங்களுக்கு மேலாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரை உமக்கு நன்றி. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உன் கரம் எங்களோடு இருந்தது, உன் கரம் எங்களை வழி நடத்தினது. ஆண்டவரை எங்களை விட்டு விலகாமல் ஆண்டவர் எங்களை பாதுகாத்த தயவுக்காக, ஆண்டவர் எங்களை போஷித்த உன் தயவுக்காக ஆண்டவரை உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை, ஆண்டவர் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை, ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளும் தேவையான அனைத்து காரியங்களையும் தந்து வாழ்வில் வேண்டிய நன்மைகளை தந்து ஆண்டவரே உன் கரம்
நாளும் எங்களை வழி நடத்தினதே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தேவையோடு ஆண்டவரை கண்ணீரோடு இருந்த பொழுதெல்லாம் ஆண்டவரை எங்களை விட்டு விலகாமல் ஆண்டவரே எங்களோடு உன் கரம் பயணித்த தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் உம்மை போற்றுமே. என்னெல்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னெல்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். தொடர்ந்து நாங்கள் நம்முடைய பாடலிலே 474வது பாடலை பாடுவோம். நாமே பற்றி பெற்றவருடைய பேரன்பை குறித்தாண்டவர் நான் சாட்சி கூறுவேன் என்கிற 474வது பாடலை நாம் எழுந்து இணைந்து பாடுவோம்.
நாளுக்குரிய திருப்பலி பாடல்கள். வாசன்படியாக முதலாவது வேத பாடம் ஏசாயா 43வது அதிகாரம் வசனங்கள் 14-28 முடிய. ஏசாயா 43வது அதிகாரம் வசனங்கள் 14-28 முடிய. நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் எழுதிவிடவும் கட்டையில் படகுகளிலிருந்து அலரவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்கிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரையையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலியையும் புறப்பட பண்ணி அவர்கள் எதிரானபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணிந்தது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தரங்களிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தரங்களிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டுமிருகங்களும் வலு சர்ப்பங்களும் தோட்டான் குஞ்சுகளும் என்னை கனப்பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் புத்தியை சொல்லி வருவார்கள். ஆனால் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனசுவித்து போனாய். உன் நாடுகளை